அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடி, ஃப்ளவர் நேம் வந்து வர்வைன். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும். எந்த ஒர்க் கொடுத்தாலுமே வந்து ரொம்ப ஆர்வத்தோட உற்சாகத்தோட ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க ஒர்க்குள்ள வந்துட்டாங்கன்னா நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எதுவும் ஹெல்த் இஷ்யூ ஆனா கூட அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அவங்களுக்கு வேலைதான் முக்கியம் அப்படின்றதுல ஓடிட்டே இருப்பாங்க. ரொம்ப உங்கள்கிட்ட ஒர்க் ஒண்ணு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணி சக்சஸ் பண்றது வரைக்கும் விடவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க்கை வந்து என்ஜாய் பண்ணி செய்யற ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து நீங்களோ இல்லை வீட்லயே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளவர் ரெமடியில வர்வைன் கேரக்டரா வருவாங்க. அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இதை நம்ம ஒரு கேஸ் டேக்கிங்கோட நம்ம பார்க்கலாம். அம்மா பொண்ணு 2 பேர் வந்திருந்தாங்க. உங்க அம்மா தான் வந்து கிளைண்ட். ஒரு 60+ இருப்பாங்க. அவங்க பொண்ணு சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அம்மா வந்து இந்த ஏஜுக்கான ரெஸ்ட் வந்து எடுக்க மாட்டாங்க, ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மத்தியானம் வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு 1 or 2 hours ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதாவது அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன ரெகுலரா இருக்கு அப்படின்னா, சமைக்கிறது, பேர பசங்களை பாக்குறது, வீட்டை வந்து கிளீனா வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ரெகுலரா பண்ணிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே பண்ணுங்க, பட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்க உடம்பே பாத்துக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி பொண்ணு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 62 ஏஜ். இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு மெடிசனும் இல்லாம அவங்க வந்து இருக்காங்க. மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சாங்க அப்படின்னா நைட்டு ஒரு 10 வரைக்கும் படுக்கிறாங்க. ஸோ அது வரைக்குமே அவங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து வேலை ரொம்ப முக்கியம், நான் ஏஜ் எனக்கு கொஞ்சம் முடியல, மற்றபடி வந்து எனக்கு வேலை பார்க்க முடியாம கிடையாது, நான் பிடிச்சுதான் நான் வேலையை பாக்குறேன், ஆனா அந்த ஏஜ்ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இப்ப டயர்டாகுது, முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொண்ணு சைடும் கம்ப்ளைண்ட் என்னன்னா, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, வேலையை பாருங்க, அதுதான் அவங்க சொன்னது. எங்க அம்மா வந்து ரெஸ்ட் எடுக்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அந்த ஹெல்த்னால அந்த ஏஜ்னாலையும் அவங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த புரிதலை கொடுத்து இந்த வர்வைன் வரையும் கொடுக்கும் போது அந்த ரெஸ்ட் வந்து தேவை அப்படின்றது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிதல் வரும், ஒரு பாசிட்டிவான மைண்ட் ஸ்டேட் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த ஃப்ளவர். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒர்க்கு முக்கியம்தான், அதை விட நம்ம ஹெல்த்தும் முக்கியம், அதுக்கான இம்பார்ட்டனும் நேரமும் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த ஃப்ளவர் ரெமடி சொல்லுவோம். மனஸ்பதியான ஒரு கவிதை. அதிக வேகத்தில் ஓடும் மனமே, சிறு ஓய்வும் ஒரு வரமே, அன்பை அமைதியுடன் பகிர்வோம், வாழ்க்கை இனிமையுடன் மலரும், மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்க ஹீலர் மணிமேகலை.